ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு, உலகத்தில் அநேக விதமான பழக்க வழக்கங்கள் மனிதன்கிட்ட இருக்கு. பொழுதுபோக்குக்காக பல பழைய பழக்க வழக்கங்களை தன்னுடைய வாழ்க்கையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், எனக்கு கொஞ்சம் மைண்டில் ஒரு எனர்ஜி வேணும், ஒரு சேஞ்ச் ஆஃப் ஒர்க் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பலவிதமான ஹாபி தன்னுடைய வாழ்க்கையில் விளையாடுறது, கிரிக்கெட் மேட்ச் பண்ணுறது, இல்லது ஏதாவது சுவையான உணவுகள் சாப்பிட்றது, ஏதாவது ஒரு கேம்ஸ் விளையாடுறது, அல்லது ஃபேஸ்புக் பார்க்கறது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அவங்க தன்னுடைய ஹாபியாக வச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் சங்கமீக பிராமணர்களுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய ஹாபி கூட ஆன்மீக சம்பந்தமானதாக இருக்கணும். ஏன்னா நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த குறைந்த நேரத்தில் நம்முடைய விக்கர்மங்கள் விநாசம் செய்யணும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கணும்னா நம்முடைய மேலான ஹாபி எதுனா ஒரு பாபா நினைவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாபி, ஒரு பழக்கத்தை நாம் நம் வாழ்க்கையில் கொண்டு வரணும். மேலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லையும் நம்முடைய மனதின் பாவனைகள் சிறந்ததாகவே இருக்கணும்னு பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு. 20/1/2022 मीठे बच्चे आधे कलब से जो विकारों की बीमारियां लगी हुई थी वह अब छूटे छूटे, इसलिए अपार खुशी में रहना. இனிமையான குழந்தைகளே, அரை கல்பமாக விகாரங்கள், 5 விகாரங்கள் என்ற வியாதிகள் உங்களிடம் இருந்தது. இப்பொழுது அந்த நோயானது உங்களை விட்டு நீங்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த நோய் வெகு சீக்கிரம் நீங்கிவிடும். ஆதலால் அளவற்ற மகிழ்ச்சியில் இருங்கள். விகாரங்கள் கூட பாபா ஆத்மாவினுடைய நோயின்னு சொல்கிறார், மனநோய். ஸோ இந்த நோய் இப்போ பாபா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட்டாரு. இன்னும் முழுமையாக க்யூர் சீக்கிரம் ஆகிடும். அதனால் என்னுடைய 2500 ஆண்டுகளாக எனக்கு பிடிச்சிருந்த நோய் போயிடுச்சுங்கிற மகிழ்ச்சியில் இருக்கணும். तुम बच्चों को अभी कौन सी एक हॉबी रखनी है, किन बातों से तुम्हारा ताल्लुक नहीं है. பாபா கேட்குறாரு, குழந்தைகளாகி நீங்கள் எந்த விஷயத்தை உங்களுடைய ஹாபி பழக்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும், எந்த விஷயத்தில் நமக்கு சம்பந்தம் அற்றது. உத்தர் பதில், ஏக் பாப் சே பூரா வர்ஷே லேனே கி ஹாபி ரக்ன. ஒரு தந்தையிடம் முழுமையான ஆஸ்தியை பெற வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த ஒரு ஹாபியை நம்ம கொண்டு வரணும். என்ன ஹாபி? நான் ஒரு பாபாகிட்டிருந்து முழு ஆஸ்தி அடையணும். அதுக்காக ஞானம் கேட்கணும், யோகா பண்ணணும், சேவை பண்ணணும், ஞான சிந்தன் செய்யணும், ஞானத்தை தாரணை பண்ணணும். இதெல்லாம் நம்முடைய ஹாபியாக இருக்கணும். மனுஷன் को तो अनेक प्रकार की हॉबी होती. இன்னைக்கு மனிதர்களுக்கு அநேக விதமான ஹாபி இருக்குது. ஒரு சிலருக்கு பழைய எல்லாவித நாட்டினுடைய ஸ்டாம்பை கலெக்ட் பண்ணக்கூடிய ஹாபி இருக்கும். ஒரு சிலருக்கு பழைய நாணயங்களை கலெக்ட் பண்ணக்கூடிய ஹாபி இருக்கும். அப்போ தன்னுடைய பொழுதுபோக்குக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஹாபி எதுவோ அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் பிராமணர்களுக்கு என்ன ஹாபி இருக்கணும்? நான் ஒரு பாபாட்டிருந்து முழு ஆஸ்தி பெற வேண்டும். துமே வக்ஸப் சோடு தீனா. உலகத்தில் அவங்க என்ன ஒரு ஹாபின்னு தேக அபிமானத்தின் அடிப்படையில் பழக்கங்களை உருவாக்கியிருக்காங்களோ அவைகளை நீங்கள் விட்டு விடணும். தும் ஈஸ்வர் கி பச்சே பனே. நீங்கள் ஈஸ்வரனுக்கு குழந்தையாக ஆகியிருக்கிறீர்கள். பாப் கே சாத் வாபஸ் ஜானா ஹே. தந்தையுடன் நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். इसलिए शरीर से ताल्लुक रखने वाला सब बातें भूल जाना है. ஆதலால் இந்த ஷரீர சம்பந்தமாக எந்த விஷயங்கள் இருக்கின்றதோ அதற்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்று அவைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு விட வேண்டும். पेट की 2 रोटी खिलाना है और बुद्धि नई दुनिया से लहाना है. வயிற்றுக்கு 2 துண்டு ரொட்டி தான் தேவை.
அந்த 2 துண்டு ரொட்டியை கொடுக்கணும். அதன் பிறகு நம்முடைய புத்தியை புதிய உலகத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அதாவது சத்திய சொர்க்கத்தை நாம் சிந்தனை செய்யணும். அந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யறதுக்கு நான் என்ன புருஷார்த்தம் பண்ணணும், நான் என்ன சேவை செய்யணும், எப்படி சேவை செய்யணும், இதனுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். கீத் ஜிஸ்கா சாத்தி ஹை பகவான், யாருக்கு துணையாக பகவான் இருக்கின்றாரோ. ஓம் சாந்தி. जो भी अनन्य महावीर अड़ल बच्चों है, वक्त समझते अनेक प्रकार का मनसा तूफान भी आएगा और क्लाइमेटिस बीमारी आदि भी आएगा, क्योंकि अब पिछाड़ी का पाम्प है. யார் தந்தையினுடைய நெருக்கத்தில் மகாவீர் குழந்தைகளாக இருக்கின்றார்களோ, அதாவது ஆடாத அசையாத குழந்தைகளாக இருக்கின்றார்களோ, அச்சல் அவர் அடோல், அடோல்னா அசைக்க முடியாது, அன்ஷேக்கபிள். அவங்களுடைய புத்தி எந்த ஒரு சூழ்நிலைகள்லையும் கேள்விக்குறிகளோ ஆச்சரியக்குறிகளோ கமாவோ போட மாட்டாங்க. அவங்கள தான் பாபா அசையாதவர்கள்னு சொல்கிறாங்க. அவங்க புரிஞ்சிருக்காங்க. என்ன புரிஞ்சிருக்காங்க? அநேக விதமான மனதின் புயல்கள் வரும். மனசில் அநேக விதமான தேவையற்ற எண்ணங்கள் புயல் வடிவத்தில் வரும். இயற்கையினுடைய சீற்றங்கள், வியாதிகள் எல்லாமே வரும். ஏன்னா இது இறுதி நேரத்தில் நம்முடைய கணக்கு வழக்கு முடியக்கூடிய காரணத்தினால இது மாயையினுடைய ஒரு பகட்டுன்னு சொல்கிறார். மாயா கூப் சோங்க் லஹாய், மாயை என்ன பண்ணும்? அதிவேகமாக புயல் ரூபத்தில்னு சொல்லிட்டார் பாபா. புயல் அடித்ததுன்னா எப்படி இருக்கும்? எல்லாமே கோபுரத்தில் இருக்கிறது மண்ணில் வந்துடும், மண்ணில் இருக்கிறது கோபுரத்தில் போயிடும், எங்கெங்கேயோ எல்லாம் பறந்து போயிடும். அந்த மாதிரி மாயை குழந்தைகளை அசைப்பதற்கு ரொம்ப வேகமாக வருது. ஜோ பக்கே நிக்ஷி புத்தி उनको मालूम पड़ता है शरीर की हिसाब किताब भी चुक्त होगा. யார் பக்கா நிக்ஷி புத்தி உள்ள குழந்தைகளோ அவர்கள் தான் புரிஞ்சிருக்காங்க. என்ன புரிஞ்சிருக்காங்க? இவை அனைத்தும் உடல் சார்ந்த கணக்கு வழக்குகள் முடிப்பதற்காக வருகின்றன. जब कोई बीमारी छूटना पर होता है तो खुशी होता है ना. யாருக்காவது ஒரு 15 நாள், 1 மாதம், 3 மாதம், 6 மாதம் ரொம்ப கடுமையான வியாதி வந்துடுது. பல டாக்டர்களை பார்த்து அவங்களுக்கு ஒன்றும் ட்ரீட்மெண்ட் ஆகி சரியாகலை. திடீர்னு ஏதோ ஒரு டாக்டர் மூலமாக ஒரு சாதாரண மருந்து கொடுத்து க்யூர் ஆகிடுச்சுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பாடா, இத்தனை நாள் முயற்சி பண்ணேன், இப்போ தான் எனக்கு இருந்த இந்த வியாதி போயிடுச்சுன்னு குஷி அடைவாங்க. ஹம் இஸ் बीमारी से छूटने वाला है. तुम जानते हो बाकी थोड़ा रोज है. ये 5 विकार की बीमारी आदि कलप लगी हुई है जिसे मनुष्य अजामिल जैसा पापात्मा बन जा. அதனால் பாபா சொல்கிறார் என்னன்னு, இப்படி அந்த தீராத வியாதி திடீர்னு குணமாயிடுச்சுன்னா எவ்வளோ குஷி ஏற்படுறது. நான் இவ்வளோ மருந்து சாப்பிட்டேன், இவ்வளோ டாக்டர்கிட்ட பார்த்தேன், எவ்வளோ சிரமப்பட்டேன், ஆனால் போகவே இல்லை. ஆனால் இப்போது இந்த டாக்டர் மூலமாக எனக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு மருத்துவர் மூலமாக நல்லா ஆயிடுச்சுன்னா குஷி ஏற்படும். அந்த மாதிரி பாபா சொல்கிறார், 2500 ஆண்டுகளாக உங்களை பீடித்திருந்த விகாரங்கள் என்ற வியாதி இப்போ நீங்க போகுது. அந்த வியாதிகள்னால ஆத்மா என்ன ஆயிடுச்சு? அஜாமில். அஜாமிலா மிக பெரும் பாவக்காரர்களாக ஆக்கிவிட்டது. ஐசா துனியா அப்பாக்கி தோடி ரோச்சை. இப்படிப்பட்ட பாவாத்மாக்கள் நிறைந்த உலகம் இன்னும் சிறிது காலம்தான் இருக்கும். எக் பிமாரி சூட்டி ஹி சூட்டி. இந்த வியாதிகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. துனியா து இன் பாத்தோம் கு நஹி ஜான்தே வக்து ஜெய்சே அசுர புத்தி ஹை. உலகத்தில் உள்ள மக்கள் இவைகளை பற்றி எதுவுமே புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க. ஏன் புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க? அவங்க புத்தி அசுர புத்தியாக இருக்கின்றது. பக்தோ ஹாய் ஹாய் கர்த்தே ரஹேங்கி. ஞானம் இல்லாத காரணத்தினால, இந்த கணக்கு வழக்குகள்னால, இந்த வியாதினால, இதெல்லாம் மாயினுடைய தொந்தரவுன்னு புரிஞ்சுக்காம ஐயோ ஐயோன்னு கதறிக்கிட்டே இருக்கிறாங்க. தும் தோ கட்னாய் தேக்தே ரஹேங்கி. நீங்கள் பார்க்குறீங்க எப்படியெல்லாம் ஆபத்துக்கள் ஏற்படுகின்றதுன்னு.
तुम्हारा इन बातों से कोई तैलुक नहीं है. ஆக நீங்கள் இந்த உலக விஷயங்களுக்கும் உங்களுக்கும் எவ்விதமான संबंधम இல்லை. एक कोई नई बात नहीं, एक तो होना ही है, इसमें डरने की कोई बात नहीं. இப்போ நடப்பது எதுவுமே புதிய விஷயம் அல்ல. எது நடக்கணும்னு இருக்கோ அதான் நடந்துட்டுருக்கு. நடக்க வேண்டியதான் நடக்குதுங்கும் போது நாம் எதுக்கு உட்காந்து கவலைப்படணும், பயப்படணும்? பாக்கி தோடா சமயஹே, இன்னும் சிறிது காலம்தான். पेट को 2 रोटी खिलाना, வயிற்றுக்கு 2 ரொட்டி கொடுக்கணும். अभी अपने को हॉबी है बाबा से वर्षा लेने की. ஆகவே இப்போ நம்முடைய பழக்கம் ஹாபி என்னவாக இருக்கணும்? எனக்கு பாபாட்டிருந்து நான் ஆஸ்தி பெற வேண்டும். अनेक प्रकार की हॉबी मनुष्यों को होता है. மனிதர்கள் அநேக விதமான பழக்கத்தை ஒரு ஹாபியை உருவாக்கியிருக்காங்க. சிலர் ரேஸுக்கு போவாங்க, சிலர் ஊர் சுற்றுவாங்க. இதெல்லாம் ஒருத்தருடைய பழக்கம். ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா, என்னுடைய பழக்கம் அதுதான். ஸோ என்னுடைய பழக்கத்தை என்னால் விட முடியல. சிலர் ஸ்மோக் பண்ணுறது பழக்கமாக வச்சுருப்பாங்க, சிலர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது பழக்கமாக வச்சுக்குவாங்க, சிலர் சூதாட்டம் ஆடுறது பழக்கமாக வச்சுக்குவாங்க. அப்போ டைம் பாஸ் பண்ணுன்னா அவங்க பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக அதன் பக்கம் இழுக்கும். யஹா கோய் ஹாபி நஹி. ஆனால் அந்த மாதிரி உலகத்தில் என்ன பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்களோ அம்மாதிரியான பழக்கங்கள் இங்கே எதுவும் இல்லை. शरीर के साथ ताल्लुक रखने वाले बातों को भूल जाना है. சரீர சம்பந்தமான பழக்க வழக்கங்கள்னு எதை உருவாக்கி வச்சுருக்காங்களோ நீங்கள் குழந்தைகள் அவைகளை மறந்துவிட வேண்டும். தும் ஈஸ்வர் கே பங்கி, நீங்கள் ஈஸ்வரனுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். अब वापस बाबा के पास अथवा साजन के पास जाना. இப்போ நாம் திரும்பி நம்முடைய ஆத்ம தந்தை கிட்ட, மேலும் ஆத்ம நாயகன் கிட்ட நம்ம திரும்பி செல்ல வேண்டும். ஏக் சாஜன் பி படா விசித்திர ஹே. இந்த நாயகன், இந்த தலைவன் மிகவும் விசித்திரமானவன். விசித்திர होने के कारण उनका पूरा याद नहीं कर सकते. விசித்திரன்னு ஏன் சொல்கிறோம்? இவருக்கு அனைவரை போன்ற சித்திரம், சரீரமே இல்லை, பாயிண்ட் ஆஃப் லைட்டாக இருக்கார். அதனால் அவரை நினைவு செய்வது சற்று கடினமாக இருக்கின்றது. எஹ் நயி ரசம் ஹேனா, பாபாவை நினைவு செய்வது, யோகா பண்ணுவது, இது ஒரு புது ஹாபியாக இருக்குது. ஆத்மா को परमात्मा को याद करना ऐसे तो कभी याद किया नहीं है आधा कल्प से. ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். ஸோ இந்த நினைவு செய்தல் என்பதை பற்றி பாதி கல்பமாக நம்ம செய்யவே இல்லை. சத்தியமே சிர்ஃப் இத்தனா சமஸ்தே ஹம் ஆத்மா ஐ பஸ் और कोई ज्ञान नहीं. சத்தியுகத்தில் நான் ஒரு ஆத்மா, இந்த ஒரு விழிப்புணர்ச்சி மட்டும் இருக்குமே தவிர மற்றபடி அங்கே வேற எந்த ஞானம் இருக்காது. ஆத்மா ஏக் ஷரீர் छोड़ दूसरे लेंगे. ஆத்மா ஒரு விடல் விட்டு இன்னொரு உடல் எடுக்கின்றதுன்னு அங்கே தெரியும். யஹா தோ ஆத்மா கோ பரமாத்மா பனா தியா. ஆனால் துவாபரிக கலியுகத்தில் என்ன பண்ணிட்டாங்க? ஆத்மாவையே பரமாத்மாவாக ஆக்கிட்டாங்க. பரமாத்மா சர்வ வியாபி கது. பரமாத்மா சர்வ வியாபி. ஒவ்வொருவருடைய உடலுக்குள்ளேயும் அந்த பரமாத்மாவுடைய அம்சந்தான் இருக்குது. நம்ம எல்லாம் பரமாத்மாவுடைய அம்சந்தான். திரும்பி நாம் அவர்கிட்டே போய் கலந்துருவோம். அதனால் உங்களுக்குள்ளேயே கடவுள் இருக்கார், நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தப்பான ஞானத்தை அப்படியே அத்தாரிட்டியாக சொல்கிறாங்க. ஆத்மா வேறு பரமாத்மா வேறுங்கிறது அவங்களுக்கு புத்தியில் கொஞ்சம் கூட புரியல. ஏன்னா பெரிய பெரிய ரிஷி முனிகள், திருமூலர், இவங்க எல்லாருமே ஆத்மா தான் பரமாத்மா, பரமாத்மாவுடைய அம்சம்தான் ஒவ்வொரு மனித உடல் இருக்குன்னு எழுதி வச்சுட்டாங்க. அவங்க அந்த சாஸ்திரவாதிகள் இப்போ அதுதான் ரைட்டுன்னு சாதிக்கிறாங்க. ஆனால் ஆத்மா வேறு பரமாத்மா வேறுங்கிற தெளிவான ஞானம் பாபா நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ புராணி துனியா ஜெய்சே துமாரிலே ஹை நகி. ஆனால் இந்த பழைய உலகம் என்பது இப்போ நமக்கு இல்லவே இல்லை. ஏன்னா பழைய உலகத்தினுடைய விஷயங்கள், பழக்கங்கள் எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது, ஏருக்கு மாறாக இருக்குது. அதுதான் உண்மைன்னு நினைக்கிறாங்க, அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க, அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஆனால் இப்போ நீங்கள் உங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்ட்டார் பாபா. புத்தி நயி துனியா சே லகி ஹுயி, நம்முடைய புத்தி புதிய உலகத்தின் பக்கம்தான் இருக்கணும். जैसा कोई नया घर बनता तो बुद्धि पुराना घर से निकल नए में लग जाता है. பாபா ரொம்ப சிம்பிளாக உதாரணம் சொல்கிறார். எப்படி யாராவது ஒரு புது வீடு கட்டுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த பழைய வீட்டின் மேலே இருக்கக்கூடிய நினைவு, ஈர்ப்பு, அட்டென்ஷன் எல்லாம் போயிடும். சின்ன ரிப்பேர் வந்தால் கூட என்ன புத்தியில் இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் தானே இந்த வீட்டில் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சதா அவங்களுக்கு அந்த புது வீட்டினுடைய நினைவு தான் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு என்ன நினைவு இருக்கணும்? சொர்க்கத்தின் நினைவுகள் தான் இருக்கணும். அபி தும்போ சிக்கலானே வாலா பாப் ஹை, இப்பொழுது உங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர் தந்தை. வகி ஞானேஸ்வர் யோகேஸ்வர், அவர்தான் ஞானேஸ்வரன், யோகேஸ்வரன். ஈஸ்வர் ஜோ அப்னே சாத் யோக் லகானா சிக்லாத்தா ஹே, ஈஸ்வரன் இப்பொழுது தன்னுடன் எவ்வாறு யோகா செய்வது, தன்னை எப்படி தொடர்பு கொள்வது என்பதனை கற்றுத்தர்றார். ஞானேஸ்வர் மானா ஈஸ்வர் மே ஹி ஞான் ஹே, ஞானேஸ்வரன் என்றால் அதனுடைய பொருள் என்ன? ஈஸ்வரன் கிட்ட தான் ஞானம் இருக்கு. வகி ஞான் அவர் யோக சிக்லா சக்தா ஹே, அவர்தான் ஞானத்தை யோகத்தையும் கற்பிக்க முடியும். जिनका पक्का निश्चय है वक्त तो समझती इस दुनिया में हम थोड़े ही समय के लिए, யாருக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கோ அவங்க புத்தியில் புரிஞ்சிருக்காங்க என்ன, நாம் இந்த உலகத்தில் இன்னும் சிறிது காலம்தான் வாழப்போகிறோம். हमको तो अब वापस जाना है, இப்போ நாம் வாபஸ் திரும்பி செல்ல வேண்டும். जैसे नाटक में एक्टर्स को मालूम पड़ जाता बाकी थोड़ा समय फिर हम घर जाए, எப்படி ஒரு நாடகத்தில் நடிகர்கள் நடிக்கிறாங்க, அந்த நாடகத்தினுடைய கடைசி சீன் நெருங்க நெருங்க எல்லா ஆக்டர்ஸ்க்கு என்ன புரிஞ்சுக்குவாங்க, இப்போ நாடகம் முடிய போது நம்மெல்லாம் வீட்டுக்கு போக போகிறோன்னு. கடிக்கு தேக்தே ரஹிங்கே, கடிகாரத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. துமாராகி பேகத்க்கு கடி தும் ஜான்தி ஹோ எக் அந்திம் ஜனம், இது நாம் எல்லையற்ற கடிகாரத்தை, 5000 ஆண்டுகள் கொண்ட கால கடிகாரத்தை பாபா நமக்கு காட்டுறாரு. இப்போ நாம் புரிஞ்சிட்டோம். என்ன புரிஞ்சிட்டோம்? एक अंतिम जन्म है, இது நம்முடைய கடைசி ஜென்மம். तो तुमको बड़ी खुशी होनी चाहिए, हमको ये पुराना शरीर छोड़ विश्व का प्रिंस और प्रिंसेस बनना है. ஆதலால் உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கணும். என்ன குஷி? நான் இந்த பழைய சரீரத்தை விட்டு உலகத்துக்கே இளவரசன் இளவரசியாக ஆக போகிறேன். हमारा मम्मा बाबा भी जाकर प्रिंस प्रिंसेस बनेंगे, நம்முடைய மம்மா பாபா கூட சத்தியத்தில் இளவரசன் இளவரசியாக பிறக்கின்றார்கள். बच्चों को भी अच्छी दौड़ लगाकर विजय माला में नस्तिक नंबर में लाना चाहिए. குழந்தைகள் கூட இந்த ஓட்ட பந்தயத்தில் நல்ல சிறந்த ஓடக்கூடியவர்களாக ஆகி இந்த வெற்றி மாலையில் நல்ல மணியாக நெருக்கத்தில் வரக்கூடியவர்களாக ஆக வேண்டும். बाबा से कोई पूछो तो बाबा बतला सकते तुम्हारा चलन ऐसा है जिसे दिखाई पड़ते तुम बरोबर विजय माला में नजदीक आ जाएंगे. பாபாட்ட கேட்டால் பாபா சொல்லிடுவார், குழந்தைங்களுடைய நடத்தைகளை வைத்து சொல்லிடுவார், உன்னுடைய நடத்தை இப்படி இருக்கு, ஆதலால் நீ அவசிய வெற்றி மாலையின் அருகில் வந்து விடுவாய். குத்துக்கோபி மாலும் படிச்சாத்தாய், ஒவ்வொருத்தருக்கும் தனக்குத்தானே தான் எப்படி இருக்கும், தனக்கு எவ்வளோ மதிப்பெண் கிடைக்கும், நாம் சத்தியத்தில் என்ன பதவி அடைவோன்னு அவரவர்களுக்கே புரியும். हम कहाँ तक पास होगा, நாம் இதுவரை தேர்ச்சி பெறுவோம். कोई तो समझते हम कभी भी पास नहीं होगा. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க, நிச்சயமாக நான் பாஸே ஆக மாட்டேன், அப்படி பாஸ் ஆக மாட்டேன்னு ஆணித்தரமாக சொல்லுவாங்க. बल बाबा का बच्चा हो, सब कुछ सरेंडर किया, बाकी गोद में बैठा, परंतु धारण नहीं तो ऊंच पद मिल न सके. நான் பாபா குழந்தை ஆயிட்டேன், நான் பாபாட்ட எல்லாமே சரண்டர் பண்ணிட்டேன், நான் பாபாவுடைய மடியில் தான் உட்கார்ந்துருக்கேன். ஆனால் குறை என்ன? என்னால் ஞானத்தை தாரணை செய்ய முடியவில்லை. இப்போ தாரணை பண்ணலை, நடைமுறையில் நடக்கலைன்னா அப்புறம் எப்படி உயர்ந்த பதவி கிடைக்கும்? और देखने में आता है वह बहुत तीखे जा रहा है, सिर्फ साथ में रहने से थोड़ा फायदा होता है.
बादल साहर के पास आए बरे और एक गए बरसाने के लिए. சில குழந்தைகள் எப்படி இருக்காங்க, பாபா கூடவே இருக்காங்க, ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க. எப்படி மேகங்கள் வந்து கடல்கிட்ட வந்து அந்த மழை துளிகளை தன்னுடைய மேக கூட்டத்துக்குள்ளே நிரப்பிக்கிட்டு அப்புறம் அங்கங்கே போய் மழை பெய்யுது. அந்த மாதிரி சில ஆத்மாக்கள் பாபா கிட்ட வந்து எல்லாமே நிரப்பிட்டு பல இடங்களுக்கு போய் சேவை செய்கிறாங்க. அப்போ பாபாவுக்கு தெரியுது, அந்த குழந்தைக்கு தெரியுது, நான் வெற்றி மாலையில் அவசியம் வருவேன். முரளித்தோ சத்தரப் ஜாத்தீர். பாபாவுடைய மகா வாக்கியங்கள் அனைத்து ஊர்களுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் அனைத்து பக்கத்துலேயும் போகுது. முரளி சுன்கர் ஃபிர் சுனாத்தே பிஹி. முரளி கேட்டுட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. பௌத் சர்வீஸ் கர்த்தே ஊஞ்ச் பத் பாலேத்தே. யார் நிறைய சேவை செய்கிறாங்களோ அவங்க உயர்ந்த பதவியை அடைவார்கள். மெஹனத்தைனா உழைப்பல்லையா, யா மெஹனத் நஹி ஹோத்தா தோ கிர் படுத்தி. பாவச இப்போ நீங்கள் முயற்சி செய்யலைன்னா அப்புறம் பின்னாடி தாழ்ந்த நிலையில் கீழே விழுந்துருவீங்க. சாரா மதார் புருஷார்த் பர்கை. ஸோ நல்ல மதிப்பெண் வாங்கணும், நல்லா பாஸ் ஆகணும், வெற்றி மாலையில் மணி ஆகணும், சத்தியத்தில் உயர்ந்த ஸ்டேட்டஸில் வரணும், சிம்மாசனத்தில் உட்காரணும். இதுக்கு எல்லாமே ஆதாரம் எது? புருஷார்த்தை நல்லா செய்யணும், சேவை நல்லா பண்ணணும். முரளி சுன்கர் ஃபிர் சுனாத்தே ஹே. முரளியை கேட்டு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். பௌத் சர்வீஸ் கர்த்தே ஊஞ்ச் பத் பாலேத். யார் நல்லா சேவை செய்கிறாங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க. அப்னி நப்ஸ் அப் ஹி தேக் ஜா சக்தா ஹே. உங்களுடைய நாடியை நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சமசக்தி புருஷார்த்தமே கியா பது பாவுங்க. நிகழ்கால முயற்சி வச்சு நீங்களே உங்களை சோதித்துப்பார். நான் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி இப்பொழுது செய்தால் எனக்கு எதிர்காலத்தில் என்ன பதவி கிடைக்கும்? अब पुरुषार्थ कर ऊंच पद नहीं पाया तो कल्प कल्पांतर ऐसे पद होगा. இப்போ முயற்சி செய்து நல்ல பதவியை பெறவில்லை என்றால் கல்ப கல்பம் நாம் பெற முடியாது. बेहद की ड्रामा. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். अपने को अब बेहद की புத்தி மிலா. இப்போ உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தி கிடைச்சிருக்கு. ட்ராமா கே ஆதி மத்தியந்துக்கோ ஜான்னா. இந்த நாடகத்தினுடைய ஆரம்பம், இடை, இறுதி, இதனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். படா மச்சா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பரந்து மாயக்க தூஃபான் ஐசாகி ஜோ குச் ந குச் உல்டா கரம் கரால். ஆனால் மாயினுடைய புயல் அப்படி வருது. எந்த மாதிரி வருது? ஏதாவது தப்பும் தவறுமான காரியங்களை குழந்தைகள் மூலமாக செய்ய வச்சிருது. अच्छे अच्छे बच्चों को माया जीत लेती है. நல்ல நல்ல குழந்தைகளை கூட மாயை வெற்றி அடைந்து விடுகிறது. आगे चल वृद्धि भी जास्ती होगा तुम्हारा नाम बाला. போக போக உங்களுடைய பெயர் புகழ் ரொம்ப பரவப்படும். அப்போ பிராமணர்களுடைய எண்ணிக்கை கூட ரொம்ப வளர்ச்சியாகும். परंतु माया का तूफान ऐसा ही कुछ न कुछ उल्टा करा लेती. ஆனால் சில குழந்தைகள் மாயை தவறான காரியம் செய்ய வச்சிருது. அச்சே அச்சே பச்சோங்கோ மாயா ஜீத் லேத்தி. நல்ல நல்ல குழந்தைகள் கூட மாயை ஜெயிச்சிருது. ஆகேச்சல் விருத்தி ஜாஸ்தி ஹோகா துமாரா நாம் பாலா ஹோகா. போக போக நம்முடைய இது ரொம்ப வளர்ச்சியாகும், நம்முடைய பெயர் பிரசித்தமாகும். अब दिल्ली में रिलीजियस कॉन्फ्रेंस होती है. कॉन्फ्रेंस में समझते बड़े अच्छे बुद्धि चाहिए. டெல்லியில் இப்போது தர்ம மாநாடு என்பது நடைபெறுகிறது. அந்த தர்ம மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கும் பாபா சொல்றார், புத்தி நல்ல புத்தி இருக்கணும். பௌத் அச்சி லிக் படி சல்னி சாஹியே. அம்மாதிரியான மாநாடுகளுக்கு நன்றாக எழுத படிக்க தெரிந்தவர்கள், நன்கு ஞானத்தை யதார்த்தமாக புரிய வைக்கக்கூடிய குழந்தைகள், நீங்கள் அந்த மாதிரி மாநாட்டுக்கு போகணும். போப் ஆதி கா பஹலா சே சப் பிரபந்த் கியா ஜாத். அம்மாதிரி மாநாடுகளுக்கு போப்பெல்லாம் வருவாங்க. அப்போ அந்த மாதிரி போப் வர்றவங்களுக்கு
அவங்களுடைய என்னெல்லாம் தேவையோ அதுக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. एक भी கான்ஃபரன்ஸ் में बहुत ख्यालत करते हैं. அதனால் கான்ஃபரன்ஸில் எல்லாரும் நிறைய புத்தியை யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணணும், என்ன பேசணும், எப்படி செய்யணும். ऐसे कॉन्फ्रेंस से बड़े बुद्धिमान बच्चे चाहिए, बड़े बड़े समझदार है. அப்படிப்பட்ட மாநாடுகளுக்கு நல்ல புத்திசாலி குழந்தைகளை அனுப்பணும். அவங்க தான் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு புரிய வைப்பான். உன்கோ ஜாக்கர் சம்ஜானா செய். ஸோ மாநாட்டில் பெரிய பெரிய படித்த மேதைகள்லாம் வருவாங்க, எல்லா தர்மத்தினர்கள் வருவாங்க. இப்போ எல்லாருக்கும் ஆப்டாக இருக்கிற மாதிரி ஞானம் சொல்லக்கூடியவர்கள், படிக்க எழுத தெரிஞ்சவங்க, அப்படிப்பட்ட அறிவால புத்திசாலி குழந்தைகளை பாபா அனுப்ப சொல்கிறார். பல தேக் பாத் நிகாலோ ஹெட் கோன் ஹே. முதல்ல நீங்கள் இந்த விஷயத்தை எடுங்க. என்னென்னு, நம் அனைவருக்கும் மேலான தலைவி யாரு? अब बाबा भी आया हुआ है, इनकी पहले किसको भी देवी देवता धर्म को पता नहीं था. பாபா இப்போதான் வந்திருக்காரு. பாபா வர்றதுக்கு முன்னாடி யாருக்குமே தேவி தேவதா தர்மத்தை பற்றி தெரியவே தெரியாது. அவை குஷி ஹோத்தே தேவி தேவதா தர்மம் கபி ஹெட் ஹை. இப்போ நமக்கு மகிழ்ச்சி வேணும், தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஹெட் யாருன்னு தெரிஞ்சிட்டோம். जो ज्ञान का परिपक्व ही वही समझते हमको. अभी हम इन्हों से पूछ सकता है, बताओ सब धर्म का ऊंचे धर्म कौन सा है. ஆக ஞானத்தில் பரிபக்குவமாக இருக்கக்கூடியவர்கள் யார் பிறருக்கு நல்ல விதமாக ஞானத்தை எடுத்து கூறக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி தர்ம மாநாடுகளில் போய் பாபா கேட்க சொல்கிறார். எல்லாத்தை விட உயர்ந்த தர்மம் எது, அந்த தர்மத்தினுடைய ஹெட் யாரு? உன்கோகி ஹெட் பனானா செய்ய. எல்லாத்தை விட உயர்ந்த தர்மம் எது, அந்த தர்மத்தினுடைய ஹெட் யாரு, இது தெரிஞ்சிட்டு அவரை தான் எல்லாருக்கும் ஹெட்டாக நீங்கள் ஆக்கணும். தும் பீகே ஹோ சப்சே ஹெட், தும் ஜெகத் மாதா. நீங்கள் எல்லாரும் பிரம்ம குமாரிகள். பாபா சொல்றாரு, நீங்கள் தான் என்ன ஆகணும், ஜெகத் மாதா. உங்களுடைய பதவி தான் உயர்ந்தது, அதனால் நீங்கள் தான் ஹெட் ஆகணும். दिखाते भी है कुमारियों ने बांध मारा பீஷ்ம பிதா ஆதிக்கோ. புராண கதைகளில் மகாபாரத்தில் காட்டியிருக்காங்க. பீஷ்ம பிதாவை கூட ஒரு கன்யாதான் அம்பு எய்தி வதம் செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. फिर समझ जाएंगे सर्व भी के ज्ञान झूठ है. யார் பீஷ்ம பிதா போல சாஸ்திர வேதங்கள் புரிச்சவங்க இருக்காங்களோ அவங்க மேலே கூட நீங்கள் ஞான அம்பு போடணும். ஈஸ்வரன் சர்வ வியாபி அல்ல. இந்த ஈஸ்வரன் சர்வ வியாபின்னு சொல்கிறது பொய் அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அபி தும் யுத்தக்கே மைதான் பர். இப்போ நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கீங்க. பாப்கா பரீட்சை தேனா. எல்லாருக்கும் பாபாவின் அறிமுகம் கொடுங்க. துமாரிலே கொய் நெய் பாத் நெய். பாபா குழந்தைகளுக்கு எதுவுமே புதுசு இல்லை. ஏன்னா நம்ம பல வருஷமாக ஞானம் கேட்டுகிட்டே இருக்கோம். நமக்கு எல்லாமே தரமாக தெல்ல தெளிவாக ஏபிசிடி பாபா நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாரு. अच्छे अच्छे जो बच्चे ही उनको नशा चढ़ा हुआ है. நல்ல நல்ல குழந்தைகள் அவர்களுக்குள்ள என்ன இருக்குது, நல்ல போதை இருக்குது. ஏ பாட் தோ அநேக் பார் ஹம்னே பச்சாயா. இந்த பாட் நாம் அநேக முறை நடித்திருக்கின்றோம். புராணி துனியா கதம் ஹுஜன். இப்போது இந்த பழைய உலகம் முடிவு பெறப்போகின்றது. துமாரா சோலா சோட்னா ஃபிர் நயா சிர் உன்கோ பாட் பஜ். இந்த பழைய உடல் என்ற ஆடையை நாம் நீக்கிவிட்டு மீண்டும் புதிய உடல் என்ற ஆடை அணிந்து நாம் நம்முடைய பாகத்தை நடிக்கணும். அபி துமாரா விஷால் புத்தி பனி. இப்போ நம்முடைய புத்தி விஷாலமானதாக ஆகிவிட்டது. புராணி துனியா சோலா சோட்னா ஹே. இந்த பழைய உலகத்தில் இந்த பழைய தேகம் என்ற ஆடையை நாம் விட்டுவிட வேண்டும். அபி புராணா சோலா சோட்னா ஹே फिर 84 जन्म नया சோலா லித். இப்போ இந்த கடைசி ஒரு பிறவியில் இருக்கக்கூடிய இந்த பழைய உடல் என்ற ஆடையை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 84 ஜென்மமோ மீண்டும் நல்ல ஆடையை அணிவீர்கள்.
ஒவ்வொருத்தருமே இந்த உலக நாடகத்தின் நடிகர்கள். அதனால் என்னுடைய பார்ட் இந்த நாடகத்தில் என்னங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும். 84 ஜென்மலே பார்ட் 84 ஜென்மம் எடுத்து பார்ட் நடிக்கிறீங்க. அப் கேல் பூரா ஹோத்தா, இப்பொழுது இந்த நாடகம் முடிவுக்கு வருகின்றது. எக் சோலாபி பூரா ஹோத்தா ஹே, இந்த பட்டு ஆடைகள் கூட ரொம்ப சாதாரணமானது, எல்லாமே சத்தியத்தில் இருக்காது. ஏன்னா இந்த நாடகம் முடிய போகின்றது. அதனால் இந்த சரீரம் என்ற ஆடை சத்தியத்துக்கு வராது. இந்த சரீரம் என்ற ஆடையை நாம் இங்கேயே மண்ணோடு மண்ணா விட்டுருவோம். सृष्टि तमो प्रधान, अब तुम्हारा राजधानी स्थापना हो जाएंगे, फिर विनाश होगा. सृष्टि இன்னைக்கு தமோ பிரதானமாக இருக்குது. நம்முடைய சத்தியத்தினுடைய ராஜதானி ஸ்தாபனையினுடைய காரியம் நிறைவடைந்து விட்டால் இந்த பழைய கலியுகம் விநாசமாகிவிடும். हम जाकर विश्व के मालिक बनेंगे, நாம் அதன் பின்னர் விஸ்வத்துக்கே மாலிக்காக ஆகுவோம். दूसरे जन्म, அடுத்த ஜென்மத்தில். यहाँ जो पढ़ते हो उसे इस जन्म में ही मिलता है. இங்கே நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது இந்த பிறவிக்கு உண்டானது. तुमको वक्त फिर याद आया, हम जाकर देवी जन्म लेंगे, फिर छत्री जन्म लेंगे. இப்போ ஆத்மாவுக்கு நினைவு வருது, நாம் இப்போ இந்த பிராமண ஜென்ம கடைசி ஜென்மத்தில் இருக்கோம். ஞான யோகம் முயற்சினால் இப்போ மீண்டும் நம்ம சூரிய குலத்துக்கு போகிறோம். சூரிய குலத்துக்கு அப்புறம் மீண்டும் சந்திர குலத்துக்கு வருவோம். புத்திமே டபக்தாச்சு, இந்த ஞான சிந்தனை புத்தியில் துளி துளியாக சிந்திச்சிட்டே இருக்கு. அப்போ குஷி காப்பாராஜ், அப்போ உங்களுக்கு ரொம்ப குஷி இருக்கும். அச்சா புருஷாத்தியவங்க புத்திமே இசை பாத்தி சல்தேரே, நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தையினுடைய புத்தியில் தான் விதவிதமாக ஞான சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். பாபானே சம்சாயா கரம் தூ கர்னா, பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதனால் உங்களுடைய கடமைகள் செயல்கள் செய்துதான் ஆகணும். ஃபிர் அப்னா யாத்கா சார்ட் படார், பாபா தான் கடமை செய்யணும் வேலை செய்யணும்னு சொல்லிட்டாருன்னு அதிலே போய் சிக்கி கொடுக்கக்கூடாது, மூழ்கிடக்கூடாது, அதையே விஸ்தாரத்தில் கொண்டு போயிட்டு இருக்கக்கூடாது. பேலன்ஸ். ஸோ அதில் பாபாவுடைய நினைவு நான் எப்பப்போ எப்படி செய்யணும்னு சார்ட் வைக்கணும். ராத் கா டைம் அச்சா ஹி, இஸ்மே கோயி தக்காவட் நஹி ஹோத்தா. இரவு நேரம் ரொம்ப நல்ல நேரம், எல்லாம் தூங்கிடுவாங்க, காமாக இருக்கும் வாயுமண்டலம். அந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். सारा समय उस अवस्था में नहीं रख सकते, फिर तूफान आते तो तक भी देते. நாள் முழுவதும் நம்ம ராத்திரியில் காலையில் நல்ல யோகா பண்ணி நல்ல ஸ்திதியை சேமிச்சிடறோம். ஆனால் நாள் முழுவதும் அதே நிலை இருக்கிறது இல்லை. பலவிதமான புயல்கள் வந்துடுது, கலைப்படைஞ்சிடுறாங்க. நான் சாத்தபி தூஃபான் ஆச்சு, விரும்பாட்டி கூட என்ன ஆகுது, பெரிய பெரிய பிரச்சனை, திடீர் பிரச்சனை, சின்ன பிரச்சனைகள் நம் முன்னே வந்துடுறது. வக்த் தக்காவட் கரைங்க, அப்போ அது மனசை களைப்பாக்கிடுது. பாக்கி பாப்கோ யாத் கர்த்தே ரஹி, ஆனால் நம்ம பாபாவை நினைவு செய்துட்டே இரு. டாபிக் ஆதி நிகழ்த்தா ரஹி, உசே மாத்தா और ही भरपूर होச்சு. புதிய தலைப்பு எடுத்து நாம் அதை பற்றி சிந்தித்து பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம பாஸ் லெக்சர் பண்ணோம். இதில் பிஸியாக இருக்கும்போது என்னாகும், நமக்குள்ள ஞான ரத்தனங்கள் நிரம்பி விடும். ஏக் பாபா கா அனுபவி, இது பாபாவுடைய சொந்த அனுபவம். தூஃபான் தோ பௌத் ஆயே, நம்ம சும்மா உட்காந்தா நிச்சயமாக புயல் வரும். அதனால் நம்மளே என்ன பண்ணோம், ஞான யோக சேவையில் பிஸி பண்ணிக்கணும். சேவையே இல்லைன்னா ஏதாவது க்ரியேட்டிவாக உருவாக்கணும், அல்லது சரீர ரீதியான சேவைகள் இருந்தாலும் அதில் ஈடுபட்டணும். நீங்கள் டைம் இருக்குன்னு சும்மா உட்காந்தீங்க, டைம் பாஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்து அலட்சியமாக இருந்தீங்கன்னா என்ன ஆகிடும், மாயை வந்துடும், களைப்பு வந்துடும். நம்மளை அதை எப்படியா பிஸி பண்ணிக்கணும். அது பாபா வெரைட்டி டாபிக் எடுங்க, அதை பற்றி சிந்தனை பண்ணுங்க, அதை பற்றி எழுதுங்க. ஜித்தனா ருஸ்தம் பண்ணீங்க உத்தனா மாயா ஜாஸ்தி பச்சுதாயிங்க பி லாகை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நாளுக்கு நாள் சக்திசாலியாக ஆகின்றீர்களோ, உங்களுடைய சக்திக்கு ஏற்றாற் போல் உங்களுடைய எதிரியாலையான மாயையும் சக்தி நிறைந்ததாக மாறிடும். இது கூட ஒரு லா. மகாபாரத யுத்தத்தில் அந்த ரிஷிகள் முனிகள்லாம் இருக்காங்களே, அதில் ஒருத்தர் எப்படின்னா, அவர் முன்னாடி போய் யுத்தம் பண்ணால்
எதிர்த்தாப்படி இருக்கக்கூடிய அந்த எதிராளிகிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லா குணமும் அவருக்கு வந்துடுமா. அப்போ அவர் ஈஸியாக ஜெயிச்சிடும். இப்போ என்ன பண்ணுறது, அவர் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்லார், ஏ தர்மா, நீ தான் அவர் முன்னாடி போய் சண்டை போடணும். ஏன்னா தர்மர் சண்டை போட்டோன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் அவருக்குள்ளே போயிடும். இப்போ நல்ல விஷயங்கள்லாம் தனக்குள்ளே போனால் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவர் உணருவார் நம்ம அதர்மத்தின் பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு. அப்போ ஈஸியாக அவரை ஜெயிச்சிடலாம். அதனால் பாபா கூட இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, மாயை என்ன பண்ணோம், நாம் பலசாலி ஆக ஆக அதுவும் பலசாலியா. இது கூட ஒரு லாங்கிறார். बाप कहता है माया बड़ी बलवान है क्योंकि उनका राज अभी जाना है तो खूब तूफान. ஏன் மாய பலசாலின்னு இன்னொரு ஆழ ரகசியம் சொல்கிறார். ஏன்னா 2500 ஆண்டுகள் அது ஆட்சி பண்ணிகிட்ருக்கு. இப்போ தன்னுடைய ஆட்சியை விட்டுட்டு போகணுன்னா அவ்வளோ ஈஸியாக போகுமா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், மேக்சிமம் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணோம் தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட. அதுக்காக அது வேறு வேறு ரூபத்தில் புயல்களை கொண்டு வருது அப்படின்னு பாபா சொல்கிறார். உன்சே டர்னா நகி, நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லையே, நான் கனவுளோட யோசிக்கவே இல்லையே, இப்படி கூட ஒரு மாயா வருமா அப்படிலாம் யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, புலம்புறாங்க, பச்சாதாப்படுறாங்க, அழுகிறாங்க, வருத்தப்படுறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் கூடாதுங்கிறார். ஷரீர் கோ குச் ஹோத்தா வக்பி கர்ம போக். சரீரத்துக்கு ஏதாவது ஒரு வியாதிகள் வருதுன்னா அது கூட என்ன நினைங்க, கர்ம வினைகள். இஸ்மே குட்கா நகி கானா. எது வந்தாலும் என்ன ஆகிடக்கூடாது, நம்ம கலைப்பாய் விடக்கூடாது. வீண் எண்ணங்களை எழுப்ப மனசு சோர்வாயிடும். பிச்சாடி கா ஷரீர் ஹைனா, இது 84வது ஜென்மத்தினுடைய சரீரம் இல்லையா, லாஸ்ட் ஷரீரம். பாக்கி தோடா சமயம் இசை கருத்தே குஷி மீறது. ஸோ அதனால் இது லாஸ்ட் ஜென்மத்தினுடைய சரீரம், இதனால் கணக்கு வழக்க முடியுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் அப்படின்னு நினச்சி நம்மளே என்ன பண்ணோம், खुशी मகிழ்ச்சி ஏற்படுத்திக்கணும். ड्रामा में इस समय तुम सबसे जास्ती मर्तबा वाले हो क्योंकि परमपिता परमात्मा की गोद लिया. நாடகத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலை பதவி தான் மிக மிக உயர்வானது. ஏன்னா நீங்கள் பரமாத்மாவுடைய மடியில் வந்திருக்கீங்க. तुम्हारा में भी जो अच्छे पुरुषार्थी है उनको जैसा सौभाग्यशाली कोई नहीं. உங்களுக்குள்ளேயும் ஒரு சிலர் தான் நல்ல முயற்சியாளர்களாக இருக்காங்க. அந்த முயற்சியாளர்களை பார்த்து தான் பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் சௌபாகியசாலிகள், உங்களை போல சௌபாகியசாலிகள் வேறு யாரும் இல்லை. एक ईश्वर सुख बहुत ऊंचा है. இந்த ஈஸ்வரனுடைய சுகம் என்பது மிக உயர்வானது. தும் சம்ஜா சக்தி ஹோ பாரத் ஹி ஸ்வர்கத்தா. அதனால் நீங்கள் புரிய வைங்க, பாரதந்தான் ஸ்வர்க்கமாக இருந்தது. அவினாஷி கண்ட் அவர் கொய் தர்மம் நஹீதா. இது அழிவற்ற கண்டம், வேற தர்மம் எதுவுமே இல்லை. வக்தோ பாத்மே ஆயா, மற்றது எல்லாமே பின்னாடி தான் வருது. சூரியவன்சி ராஜதானி பாஸ்ட் ஹி ஃபிர் சந்திரவம்சி. சூரியவன்சி ராஜதானி என்பது கடந்து முடிந்த பிறகு சந்திரவம்சம் வருது. உன்கா ஹிஸ்ட்ரி ஜார்ஃபி கிஸ்கோ பதா நஹி ஹே. கடந்து போன ஹிஸ்ட்ரி அப்போது யாருக்கு தெரியறதில்ல. அபி தும்கோ பத்தா பட. ஆனால் இப்போ தான் நமக்கு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, ஆரம்பத்துலேருந்து ஹிஸ்ட்ரி புரிஞ்சிட்டோம். வஹா थोड़े ही कोई को जानते हैं सत्य की बात त्रेदा होता है, दो कला कम होना है, सुख कम हो जाता है. ஆனால் அங்கே யாருக்கு தெரியாது என்னென்ன, சத்தியுகம் முடிஞ்ச பிறகு திரேதாயுகம் வரும். திரேதாயுகத்தில் 2 கலைகள் குறைந்து விடும், கொஞ்சம் சுகம் குறைந்துடும். இந்த மாதிரிலாம் அங்கே தெரியாது. एक ज्ञान सत्य में हो तो अंदर ही अंदर गुटका खाते रहे. இந்த ஞானம், இந்த ஏணிப்படியில் இறங்கி வரக்கூடிய இந்த முக்கால ஞானம், பாரதத்தினுடைய உயர்வு தாழ்வும் பற்றிய ஞானம் சத்தியத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள்கிட்ட இருந்ததுன்னா அப்போ அந்த தேவதைகளுக்கு அந்த ராஜ்யத்தின் மகிழ்ச்சியே போயிடும். தில் காயங்கே கியாம் ஃபிர் உத்தரைங்க. அப்போ அவங்க உள்ளுக்குள்ளே மனசு அரிச்சிட்டே இருக்கும். நம்ம மீண்டும் தாழ்ந்த நிலைக்கு கீழிறங்கி போயிடுவோம். ராஜை அச்சா நஹி லஹேகா. அப்போ அந்த சூரிய வம்சத்தினுடைய சுகமே சுகமாக தெரியாது.
ஏன்னா நான் திரும்பி கஷ்டத்தில் போகிறேன், துக்கத்தில் போகிறேன், தாழ்ந்த நிலைக்கு போகிறேன், பத்தீத்தமாக போகிறேங்கிற இந்த விழிப்புணர்ச்சி இருந்தால் அங்கிருக்கக்கூடிய சுகத்தை அவங்களால அனுபவிக்க முடியாது. यहाँ भी कोई कोई कहते ना हम स्वर्ग की मालिक बनेंगे फिर नीचे उतरना पड़े. இங்கே கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க பேசும்போது, நம்ம என்னதான் முயற்சி பண்ணி சொர்க்கத்துக்கு எஜமானா என்ன பிரயோஜனம், திரும்பி அங்கிருந்து கீழே இறங்கி கலித்து தானே வரப்போகிறோம் அப்படி சிலர் சொல்லுவாங்க. பரந்து வஹா ஃபிர் பி ராஜை மில்னா கி குஷி ஹேனா, கீழே நம்ம இறங்கி தான் வருவோம். பட் இருந்தாலும் சத்தியத்தில் நம்ம எவ்வளோ உயர்ந்த அரசாட்சியில் இருப்போம், அந்த குஷி இருக்கணும். டெய்லி ராத்திரி வருது தூங்குகிறோம், காலை எழுந்திரிச்சு குளிக்கிறோம். காலை எழுந்திரிச்சு குளிக்கும்போது ஐயோ நான் குளித்து சுத்தமாகி நல்ல ட்ரெஸ் போட்டேன், திரும்பி ராத்திரி வரமே அப்படின்னு யாராவது கவலைப்படுவாங்களா? ராத்திரி வர்றது வரட்டும், இப்போ காலையில் நான் குளித்து சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைப்போம். அதே போல் தான் பாபா புரிய வைக்கிறது, சத்தியத்தினுடைய மகிழ்ச்சியை அனுபவம் செய்யுங்க. திரும்பி நான் கீழே வருவேன், கலியுகம் வருவேன், பத்தீத்தமாவேன், துக்கமாவேன், அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்கிறார். ஸ்வதர்ஷன சக்கரத்தில் விட நம்ம சத்தியுகம் திரைதாயுகம் நினைத்த பிறகு அதுக்கப்புறம் சங்கமிகம் வந்து துவாபரியுக கலியுகத்தை நினைச்சாலே என்னுடைய பக்தர்கள் என்னை கோவிலில் வச்சு பூஜை பண்ணுறாங்க, நான் இஷ்ட தேவதையாக இருக்கேன், அதுதான் நினைக்கணும். மற்றபடி துவாபரியுக கலியுகத்தினுடைய நெகட்டிவிட்டியெல்லாம் உட்காந்து நம்ம ஸ்வதர்ஷன் சக்கரத்தில் சிந்திக்கக்கூடாது. यहाँ भी कोई कहते ना हम स्वर्ग के मालिक बनेंगे फिर नीचे उतरने पड़ेंगे फिर राजाई मिलने की खुशी नहीं. अभी तुमको बाबा त्रिकालदर्शी बना रहा है. लक्ष्मी नारायण जो स्वर्ग के मालिक है वह भी त्रिकालदर्शी नहीं है. இப்போதான் பாபா நம்மளை என்ன பண்ணிட்டாரு, திரிகாலதர்ஷி ஆக்கிட்டார். யார் ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தார்களோ லக்ஷ்மி நாராயணன், அவர்களே त्रिकालदर्शीன்னு சொல்ல முடியாது. संगम पर ही बाप आकर तीसरा नेत्र का ज्ञान दे त्रिकालदर्शी बन. சங்கம் யுகத்தில் வந்து தான் பாபா மூன்றாவது கண்களை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு முக்கால ஞானம் புரிய வைத்து திரிகாலதர்ஷி ஆக்குறார். தேவதாவுக்கு எக் சப் அலங்கார் கியூ தேதி, தேவதைகளுக்கு ஏன் இந்த அலங்காரம் கொடுத்துருக்காங்க? கியூக்கி வக் ஃபைனல் மேஹே, ஏன்னா அவங்க தான் அந்த முழுமை தன்மையினுடைய நெருக்கத்தில் இருக்காங்க, அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. பிராமன் தூ கிர்த்தே அவர் சட்தே இருக்கு. பிராமணர்களுக்கு இந்த அடையாளங்கள் அலங்காரங்கள் ஏன் கொடுக்க முடியாது? இன்றைக்கி பிராமணன் சொல்கிறாங்க, நாளைக்கு சூத்ரன்னு ஆயிடுறாங்க. அவங்களுடைய ஸ்திதி ஏற்றம் இறக்கத்தில் இருக்கு. உனக்கு அலங்கார் கைசே தே சக்தி ஷோப்தா நகி, அவங்களுக்கு எப்படி அலங்காரம் கொடுக்க முடியும்? கொடுத்தாலும் அழகு இருக்காது. ட்ராமா கித்னா ஒண்டர்ஃபுல் ராஜ், நாடகத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் பாபா துல்லியமாக அமைச்சிருக்காரு, எவ்வளோ அழகான ட்ராமாவார். ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பிராமன் ஹி ஹி, ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள் பிராமணர்கள் தான். இஸ் கியான் சே தும் தேவதா பந்த், இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் தேவதை ஆகிறீங்க. இஸ் சமய தும் ஸ்வதர்ஷன் சக்கரதாரி திரிநேத்ரி திரிகால்தர்ஷ், இச்சமயம்தான் நீங்கள் ஸ்வதர்ஷன் சக்கரதாரி திரிநேத்ரி திரிகாலதர்ஷியாக இருக்கீங்க. एक तुम्हारा टाइटल, இது எல்லாமே உங்கள் டைட்டிலாக இருக்குது. एक सब बातें समझने और समझाने, பாபாவுடைய ஒவ்வொரு ஞான கருத்துக்களும் நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், பிறகு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். பல பல பாப்கா பரீட்சை தேனா, முதல் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கணும். பரம்பிதா பரமாத்மா சே ஆப்கா கியா சம்பந்த் ஹே, பரம்பிதா பரமாத்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? உன்கா நாம் ஹி காட் ஃபாதர் ஹே, அவருடைய பேரே என்ன? இறை தந்தை. ஐசை தொழில் காட் ஃபாதர் சர்வவியாபி, இப்படி சொல்ல முடியுமா? இறை தந்தை, அந்த தந்தை சர்வவியாபியாக இருக்காருன்னு சொல்ல முடியுமா? வக்தோ பாப் ஹேனா, ஏன்னா அவர் அப்பாவாக இருக்காரு. ஹம் லிக்தே ஹே பரம்பிதா பரமாத்மா சே கியா சம்பந்த் ஹே, அதனால் நம்ம சேவை செய்யும்போது மற்றவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கணுங்கிறார். பரம்பிதா பரமாத்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? பரம்பிதா கேத்தேகோ து ஜரூர் பிதா டேரனா, அவர் சொல்லும்போதே பரம பிதான்னு சொல்கிறீங்க, அப்போ பரம பிதான்னா அவர் மேலான தந்தை அல்லவா? ஹம் லிக்தே ஹே பரம்பிதா பரமாத்மா சே கியா சம்பந்த் ஹே, பாப் சர்வவியாபி கேசே, அவர் அப்பான்னா அப்புறம் எப்படி அவர் சர்வவியாபியாக முடியும்? பாப் சே தோ வர்ஷா மில்ல, அப்பான்னு சொல்லும்போது அவர்கிட்ட ஆஸ்தி தான் கிடைக்கும்.
பாப் தோ ரச்சீதா நயி துனியா கி, பாபா படைப்பாளர் புதிய உலகத்தின். इन लक्ष्मी नारायण को कोई दुनिया का वर्षा मिला हुआ है. இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு தான் புதிய உலகத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது. वहाँ देवताओं को तीसरा नेत्र की दरकार नहीं रहती. தேவதைகளுக்கு இந்த ஞானம் என்ற மூன்றாவது கண் அவசியமே இல்லை. तीसरा नेत्र जरूर ब्रह्मा द्वारा ही देंगे. இந்த மூன்றாவது கண்கள் என்பது அவசியம் பிரம்மாவின் மூலமாகத்தான் கிடைக்கும். त्रिमूर्ति का अर्थ कितना अच्छा है. त्रिमूर्ति என்ற சப்தம் அதில் உள்ள விளக்கம் எவ்வளோ நல்லா இருக்கு. समझाने की बड़ी रौनक छे. நம்ம மற்றவங்களுக்கு ஞானத்தை புரிய வைப்பதற்கு மிகுந்த ஆர்வம் வேண்டும். जो अच्छे अच्छे उस्ताद होगा उनको समझाने की प्रैक्टिस होगा. இதிலே யார் நல்ல நல்ல பலசாலிகளாக வீரர்களாக இருக்கின்றார்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு நல்லபடியாக புரிய வைப்பதற்குண்டான ப்ராக்டிஸ் வேணும். ஞான சிந்தனை பண்ணும். இந்த முரளி பாயிண்ட் சிந்தன் பண்ணிட்டே இருக்கும்போது தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது எந்தெந்த பாயிண்ட் சொல்லணுங்கிறது டச் ஆகும். दिन प्रतिदिन किसको समझाना बहुत सहज होता है. நாளுக்கு நாள் நாம் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு மிக எளிதாக இருக்கின்றது. ஏன் எளிதாக இருக்குது? நான் பாபா விஸ்தாரமாக ஞானம் சொல்லிட்டார். சாக்காரவாணி, அவ்யக்தவாணி, தாதிகள், மூத்த சகோதரர்களுடைய மனன் சிந்தன், தாரணவாணி எல்லாம் நிறைய பொக்கிஷன் நம்மகிட்ட இருக்குது. அதனால் நம்ம யாருக்கு வேணாலும் எளிதாக புரிய வைக்கலாம். பரம்பிதா பரமாத்மா आपको क्या लगता है? பரம்பிதா பரமாத்மா உங்களுக்கும் உறவு என்ன? கங்கே பாப் லக்தா, அவங்க உடனே சொல்லுவாங்க எங்களுக்கு அவர் அப்பா மாதிரி. பாப் கை நெய் துனியா ரச்சிதா, அந்த தந்தை தான் புது உலகை படைப்பவர். சத்தியமே தேவி தேவதாவுக்கு ராஜ்யத்தான். சத்தியத்தில் தேவி தேவதைகளுடைய அரசாட்சி இருந்தது. ஜரூன்கோ ப்ராப்பர்ட்டி மிலி ஹோகி பரம்பிதா பரமாத்மா. அவர்களுக்கு அவசியம் அந்த ஆஸ்தி யார்கிட்ட கிடைச்சிருக்கு? பரம்பிதா பரமா. ராஜ்யோ சீக் ராஜாயி பாத், ராஜ்யோகத்தை கற்றுக்கொண்டு ராஜ்யத்தை அடைகிறார்கள். हम सब बीके कोई को भी समझावो अच्छा तुम कहते हो प्रजापिता ब्रह्मा. நாங்கள் அனைவரும் பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள். அதனால் பிரஜாபிதா பிரம்மா யாருங்கிறது புரிய வைங்க. தோ துமாரா பிதா ஹுவானா வக்பி பிதா. பிரஜா பிதா பிரம்மா. ஆக இந்த பிரம்மாவும் பிதா, அவரும் சிவபாபாவும் பிதா. தும் பிரம்ம குமார் குமாரி, हम दादा से वर्षा लेते तुम नहीं ले रहे हो. நாங்கள்லாம் பிரம்ம குமார் குமாரிகள். பிரம்மா அப்பானா, பிரம்மாக்கு அப்பா சிவன். அப்போ சிவன் நமக்கு என்ன ஆயிட்டாரு? தாத்தா ஆயிட்டாரு. அந்த தாத்தா கிட்டேருந்து நாங்கள் ஆஸ்தி அடைகின்றோம். ஏன் நீங்கள் ஆஸ்தி அடைய வேண்டாமா அப்படின்னு மற்றவர்கிட்ட கேட்கணும். ஆக்கர் சம்ஜோ புருஷார்த் கரோ தும்கோ பி மில் ஜாய். நீங்களும் வாங்க, ஞானத்தை கேட்டு புரிஞ்சுட்டு முயற்சி பண்ணுங்க, நீங்களும் ஆஸ்தி பெறலாம். பிரஜாபிதா பிரம்மா ஒரு ஜெகதம்பா தோஹை முக்கிய. பிரஜாபிதா பிரம்மா அப்புறம் ஜெகதம்பா இருவரும் முக்கியமானவர்கள். வருஷா மில்தாகே லக்ஷ்மி நாராயண் பத். ஆஸ்தி என்ன ஆஸ்தி கிடைக்குது? ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் பதவி. बच्चों को बहुत प्रकार से समझाता है. குழந்தைகளுக்கு பாபா அநேக விதத்தில் புரிய வைக்கின்றார். बड़ी बड़ी कॉन्फ्रेंस में तुम बच्चे जाओ तब नाम वाला. பெரிய பெரிய மாநாடுகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் சேவை பண்ணுங்க, அப்போதான் உங்களுடைய பெயர் பிரசித்தமாகும். हमारी बात है ज्ञान की, दूसरी सबकी बातें भक्ति की. அவங்க சொல்லுங்க, நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஞானத்தை பேஸ் பண்ணி ஞானத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள் தான் நாம் சொல்கிறோம். மற்ற எல்லாருடைய சொற்பொழிவு உபதேசம் எல்லாம் என்ன? பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. ज्ञान से हमको अथॉरिटी है कोई से भी पूछने की. இது ஞானத்தின் அதிகாரம். அதனால் ஞானத்தின் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கோ அவங்க யார்கிட்ட என்ன வேணால் கேள்வி கேட்கலாம். परंतु समझने वाला भी कोई जट समझते नहीं.
ஆனால் இது புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் உடனடியாக புரிந்து கொள்வதில்லை. சமஜாய்த்தோ சாரி அப்ரூஹி சட் ஹோத். ஏன் புரிஞ்சுக்காம வீணான விமர்சனங்கள் பண்ணுறாங்க, வாதங்கள் பண்ணுறாங்க, தர்க்கம் பண்ணுறாங்க? ஏன்னா டக்குன்னு ஏற்றிக்கிட்டா அவங்களுடைய ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது போயிடும். लिखा हुआ है कुमारियों ने भीष्म पिता को जीता. மகா சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு, குமாரிகள் பீஷ்ம பிதாவையும் வெற்றியடைந்தார்கள். ஏக் ஹோனா, இது அவசியம் நடைபெறும். இது அவசியம். யாரெல்லாம் பெரிய வேத சாஸ்திரங்கள் படித்து தன்னை மிகப்பெரிய அத்தாரிட்டி நினச்சிட்டு இருக்காங்களோ அவர்களுக்கும் பிரம்மகுமாரிகள் பவித்திர கன்யாக்கள் ஞான அம்பு எய்தி அவர்கள் மேலே வெற்றி அடைவாங்க. ட்ராமாமே பார்ட் ஜரூர் ஹே, ட்ராமாவில் இந்த பார்ட் இருக்குன்னு பாபா சொல்கிறார். अच्छा, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप के रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமையிலும் இனிமையான வெகுகாலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडान मुख्य सारम. विजय माला में लाने के लिए मम्मा बाबा की समान सर्विस करनी है. வெற்றி மாலையில் வரவேண்டுமென்றால் மம்மா பாபாவை போல் சேவை செய்ய வேண்டும். முரளி தாரண்கர் ஃபிர் சுனானிஹி, பாபாவுடைய முரளி கேட்டு அதை தாரண பண்ணி பின்னர் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். சலன் படி ராயல் ரக்னி, உங்களுடைய நடத்தை மிகவும் ராயலார். अपने विशाल बुद्धि से इस बेहद ड्रामा का अंजाम अपार खुशी में रहना. நம்முடைய புத்தி எப்படி இருக்கணுங்கிறாரு? நேரோ என்றாக இருக்கக்கூடாது, ப்ராடாக இருக்கும், விஷால புத்தியாக இருக்கும். விஷால புத்தியோடு இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தை புரிந்து கொண்டு அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். வெறும் மகிழ்ச்சியில் அளவற்ற மகிழ்ச்சி. तूफान से डरना नहीं, புயலை கண்டு பயப்படாதீர்கள். ज्ञान मंथन से बुद्धि को भरपूर रखना, ஞானத்தை சிந்தனை செய்து புத்தி என்ன பண்ணுங்க? பர்பூர், அதில் புத்தியை நிரப்பிக்கணும். वरदानम. विपरीत भावनाओं को समाप्त कर अव्यक्त स्थिति का अनुभव करने वाला सद्भावना संपन्न भव. விபரீதமான பாவனைகளை நீக்கிவிட்டு அவ்வக்த ஸ்திதியின் அனுபவம் செய்யக்கூடியவர்கள் சத் பாவனை சம்பன்னமானவர்களாக ஆகுக. ஜீவன் மே உடுத்தி கலா கிருத்தி கலா का आधार दो बात. வாழ்க்கையில் நம்ம பறக்கும் கலையில் செல்வதும் அல்லது இறங்கும் கலையில் செல்வதற்கும் ஆதாரம் என்ன? ரெண்டே ரெண்டு விஷயந்தான். ஒன்று பாவனா और பாவ். நம்முடைய பாவனை எப்படி இருக்கோ, நம்முடைய பாவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். நாம் நல்ல பாவனை வைத்தால் நம்ம முன்னேற்ற கலையில், நாம் எதிர்மறையான நெகட்டிவ் பாவனை வச்சோன்னா நாம் தான் கீழே போய்டும். அதனால் பாவனையும் உயர்வாக இருக்க வேண்டும். பாவம் என்ன சூழ்நிலையோ அதனை யதார்த்த ரீதியில் சரியான ரீதியில் நாம் புரிஞ்சிட்டாதான் நம்முடைய பாவம் நல்லா இருக்கும். சர்வகே பிரதி கல்யாண் கி பாவனா, அனைவர் மீதும் கல்யாண பாவனை இருக்கணும். ஸ்னேக சகயோதனைக்கு பாவனை, ஸ்னேகம் மற்றும் சகயோகத்தை தரக்கூடிய பாவனை. ஹிம்மத் உல்லாஸ் படானைக்கு பாவனை, ஊக்கம் உற்சாகம் அதிகமாக்கக்கூடிய பாவனை. ஆத்மஸ்வரூப் கி பாவனா, ஆத்மஸ்வரூபத்தின் பாவனா. अपने अपनेपन की भावना से ही सद्भावना है.
அனைவரும் நம்முடையவர்கள் அப்படிங்கிறது நினைக்கிறதா சத் பாவனா. ஐசே பாவனா வாலா அவ்விக்த ஸ்திதி में स्थित हो. இப்படிப்பட்ட பாவனைகள் உள்ளவர்கள்தான் அவ்விக்த ஸ்திதியில் இருக்க முடியும். கல்யாண் की भावना, स्नेह और सहयोग देने की भावना, உற்சாகம் ஆர்வத்தை தரக்கூடிய பாவனை, ஆன்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பாவனை, அனைவரும் நம்முடையவர்கள் என்ற பாவனை, மேலும் என்ன பாவனை கடைசியாக பாபா சொன்னார், சத் பாவனா. நம்ம எல்லார் மேலேயும் நல்ல பாவனை வைக்கணும். விபரீத பாவனை என்பது இருக்கக்கூடாது. ஆத்மஸ்வரூபத்தினுடைய பாவனை இருக்கும். இந்த மாதிரி பாவனை வைக்கக்கூடியவர்கள் தான் அவ்வியக்த ஸ்திதியின் அனுபவத்தை செய்ய முடியும். और इनकी विपरीत भावना है तो व्यक्त भाव अपनी तरफ आकर्षित. ஸோ இந்த நல்ல பாவனைகள் நம்ம வைக்காம விபரீதமாக எதிர்மறையாக நம்முடைய பாவனைகள் இருந்ததுன்னா அவங்க என்ன ஆக முடியாது, தேக பாவத்தில் வந்துடுறாங்க, வெக்த பாவத்தில் வந்துடுறாங்க. ஸோ தேக உணர்வில் வந்துடுறாங்க. தேக உணர்வுங்கிறது அது தானாகவே அது தன் பக்கம் ஈர்க்கும். किसी भी विघ्न को मूल कारण विपरीत भावना. ஸோ எந்த விதமான தடைகளுக்கும் முக்கிய காரணம் என்ன, நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா விபரீதமான பாவனை. விபரீதமான பாவனைனா வெறுப்பு, பொறாமை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சந்தேகம், இதெல்லாம் விபரீத பாவனைகள். இந்த பாவனை தான் என்ன பண்ணுது, விக்னங்களை தடைகளை உருவாக்குது. ஸோ நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலைகளையும் சந்தேகப்படுறது பதிலாக நல்ல பாவனை வைங்க. ட்ரஸ்ட்டு வேணும் ஒருத்தர் மேலே. பொறாமைங்கிறது பதிலாக என்ன பண்ணுங்க, அவங்களும் முன்னேறட்டும், அவங்களும் பாபா குழந்தைகள், பாபா அவங்களுக்கும் நல்லா முன்னேற்றம் அடையணும் அப்படி நல்ல பாவனை கொடுத்து ஆசீர்வாதம் கொடுங்க, அவங்க முன்னேறுவாங்க இல்லையா. வெறுப்புக்கு பதிலாக அன்புங்கிற பாவனை வைங்க. ஸோ எதிர்மறை பாவனைகளுக்கு பதிலாக நம்ம நல்ல பாவனை வைக்கும்போது தடைகளாகவே இருக்காது. ஸ்லோகன். सर्वशक्तिवान बाप जिसके साथ है माया उसका सामने पेपर टाइगर. சர்வசக்திவான் பாபா யாருக்கு துணையாக இருக்கின்றாரோ அவர்களுக்கு மாயை என்ன, காகித புலின்ட்டார். ஒரு பேப்பர் டைகர் தான். அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு லவ்லின் ஸ்திதியின் அனுபவத்துக்குண்டான பாயிண்ட்ஸ். जिससे प्यार होता है उसको जो अच्छा लगता वही किया जाता है. நடைமுறை வாழ்க்கையில் யார் யார் மீது அன்பு வைத்திருக்கின்றார்களோ அந்த அன்பானவர்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் செய்வாங்க. तो बाप को बच्चों को अपसेट होना अच्छा नहीं लग. அதனால் பாபாவுக்கு குழந்தைகள் அப்செட் ஆகிறது. அப்செட்னு என்ன, டிஸ்டர்ப் ஆகுது, மனநிலை தொந்தரவு அடையுது, மனநிலை மேலும் கீழும் ஆகுவது, மனம் துக்கம், அசாந்தி, ப்ரெஷரில் வருது. இந்த மாதிரி மனநிலை பாபா அப்செட்டுங்கிறார். நான் இப்போ அப்செட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்செட் மனநிலையில் குழந்தைகள் இருக்கிறது பாபாவுக்கு பிடிக்கல. इसलिए कभी भी एक नहीं कहो क्या करे बातें ऐसा थी इसलिए अपसेट हो गया. அதனால் ஒரு பொழுது இப்படி சொல்லாதீங்க. எப்படி சொல்லக்கூடாது, क्या करे என்ன செய்யறது, விஷயங்கள் பிரச்சனைகள் அப்படி இருந்தது அதனால் அப்செட் ஆயிட்டேன். अगर बात अपसेट किया कि आती भी है आप अपनी स्थिति अपसेट नहीं करना. ஸோ உங்கள் முன்னாடி பிரச்சனைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, இந்த பிரச்சனை உங்களை அப்செட் ஆக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் தெரிஞ்சிட்டு நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க, என்னுடைய ஸ்திதி எப்படி இருக்கணும், நான் அப்செட் ஆக மாட்டேன். அந்த விஷயத்தினால, அந்த பிரச்சனையினால என் மனதில் நான் தொந்தரவு அடைய மாட்டேன். விஷயங்கள் என்னமோ வெளியில், பாபா சொல்லல பரஸ்திதிங்கிறது வெளியிலேருந்து வருது. இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம டக்குன்னு விலகிடணும், விடுபட்டுடணும், சாட்சியாயிடணும்.
அப்போ நம்முடைய மனநிலை அதனால் அப்செட் ஆகாது. உங்களுக்கு அவங்க மேலே அன்பு இருக்கலாம், பிரியம் இருக்கலாம், க்ளோஸாக இருக்கலாம், ஒன்றா இருக்கலாம். இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன இன்னும் விலகி, ஓகே, அது அந்த ஆத்மாவுடைய பார்ட் அது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும். அவங்க புரிஞ்சுக்கலைன்னா அதுக்காக நீங்கள் அப்செட் ஆகிடக்கூடாது. அவங்க பேசிட்டாங்க, நடந்துட்டாங்க, சொல்லிட்டாங்க, அதனால் நான் அப்செட் ஆகிட்டேன் அப்படின்னா அப்போ நீங்கள் ஞானின்னு சொல்ல முடியாது. கலியுகத்துலேயே அப்படி தான் இருக்காங்க. விஷயங்கள் வரும்போது அப்செட் ஆகிறாங்க. யாராவது 24 மணி நேரம் வேணும்னு அப்செட்டாக இருப்பாங்களா? மற்றவங்க கோவப்பட்டாங்க, மற்றவங்க பொய் சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்தது. ஏதாவது ஒரு புறச்சூழ்நிலைகள் மாறும்போது அதனுடைய தாக்கம்தான் மைண்ட் அப்செட் ஆகுது. பட் பாபா நமக்கு என்ன சொல்கிறார்? புறச்சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய சுயஸ்திதியில் இருங்க, பரஸ்திதி ஒன்றுமே செய்யாதுங்கிறார். அதனால் பாபா நம்ம மேலே அன்பு வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால, அந்த அன்பின் காரணத்தினால பாபா நம்மகிட்ட சொல்கிறார், குழந்தைகளே, வெளியிலேருந்து எப்படிப்பட்ட அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நீ என்னுடைய அன்பான குழந்தை, நீ அப்செட் ஆகாதேன்னு அவர் நமக்கு கிட்ட சொல்கிறார். ஏன்னா அவருக்கு நம்ம மேலே அவ்வளோ அன்பு இருக்குது, நாம் அப்செட் ஆகக்கூடாது. அதனால் பாபா என் மேலே அன்பு வச்சுருக்காரு, பாபா நான் அப்செட் ஆகிறது பிடிக்கல, இப்படி நீங்கள் உங்கள் மனசுக்கு புரிய வச்சு என்ன பண்ணுங்கள், அந்த சூழ்நிலைகளில் அப்செட் ஆகாமல் இருக்கும். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. எல்லாரும் அவங்களோட கதவுகளை சாத்திக்கிட்டா கூட ஒருத்தர் திறந்த கரங்களோட உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பரம்பொருள் பக்கமா உங்களோட மனசை திருப்புங்க. When everyone shuts their doors on you, there is one who always waits with open hands. Turn your heart to that supreme being